தாம் வளர்ந்த ஊரிலே இயேசு. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஜனங்களின் ஆச்சரியம். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? தாம் வளர்ந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தவர்கள். ஆயினும் அவர் மறுபடியுமாக இந்த ஊருக்கு வருகிறார். தம்மை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து உடனடியாக அவர்களை கைவிட்டு விட்டு நிரந்தரமாக அவர்களை விட்டு விலகிச் சென்று விடுவதில்லை. தம்மை மறுதலித்தாலும் அவர்களுக்கு மேலும் பல வாய்ப்புகளை கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். தாம் வளர்ந்த ஊரில் உள்ள ஜனங்கள் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இயல்பாகவே அன்பும் பாசமும் உள்ளது. இதற்கு முன்பு இந்த ஊர் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது போலவே இப்போதும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த ஊர் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவின் வெளித்தோற்றம் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வரும் போதகரைப் போல ஆடம்பரமாக இல்லை. மற்ற வேதபாரகரைப் போலவோ பரிசேயரைப் போலவோ அவர் வெளிப்பிரகாரமாக தோற்றமளிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான கல்வி சாலையில் உயர்கல்வி பயிலவில்லை. ஆயினும் அவர் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவரிடத்தில் இருந்து தெய்வீக ஞானம் புறப்பட்டு வருகிறது. பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு செய்கிறார். இதையெல்லாம் ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஞானமும் பலத்த செய்கைகளும் இயேசுவினிடத்தில் இல்லை என்று ஜனங்களால் மூடி மறைக்க முடியாது. ஏனெனில் இவை இரண்டுமே அவரில் பிரத்யட்சமாக தெரிகிறது. ஜனங்களுடைய உள்ளத்தில் குழப்பமும் ஆச்சரியமும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்னும் கேள்வி அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. பெருமையுள்ள ஆவி உடையவர்கள் மற்றவர்களை தங்களுடைய அந்தஸ்துகளினாலும் பணபலத்தினாலும் அதிகாரத்தினாலும் நிதானிப்பார்கள். இந்த ஊரில் உள்ள கல்விமான்களை விட இயேசு கிறிஸ்துவிடம் அதிக ஞானம் உள்ளது. பரிசேயரையும் வேத பாரகரையும் விட இயேசு கிறிஸ்து பலத்த செய்கைகளை நடப்பிக்கிறார். இவையெல்லாம் இவருக்கு எப்படி வந்தது என்று ஜனங்களுக்கு புரியவில்லை, ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் வேண்டுமென்றே தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இவர்கள் திறந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உள்ள தெய்வீக வல்லமையை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான கல்வி கற்கவில்லை என்றாலும் அவரிடத்தில் உள்ள ஞானம் பரத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள தெய்வீக ஞானம் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஞானமும் பலத்த செய்கைகளும் தேவனுக்கே உரியவை. தச்சனுடைய குமாரன். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து எளிய வாழ்க்கை வாழ்கிறார். அவருடைய குடும்பம் ஏழை குடும்பம். அவருடைய உற்றார் உறவினரும் சாதாரண ஏழைகள். அக்காலத்தில் தச்சு வேலை செய்த சாதாரண யோசேப்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வளர்கிறார். தச்சு வேலை செய்வதில் தவறு ஒன்றுமில்லை. எந்த வேலையையும் கண்ணியமாக செய்யலாம். யோசேப்பு ஏழையாக இருந்தாலும் கண்ணியம் உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு தச்சனாக இருந்தாலும் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்.
தாவீதின் குமாரன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு நீதிமான். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஏசாயா கூறியிருக்கிறார். இந்த கிளை மரத்தின் தண்டில் இருந்து உண்டாகவில்லை, வேர்களில் இருந்து எழும்பி இருக்கிறது. இந்த துளிர் அடிமரத்தில் இருந்து தோன்றியிருக்கிறது, மரத்தின் மேலே உள்ள கிளைகளில் இருந்து தோன்றவில்லை. இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது இவருடைய தாய் மரியாள் என்பவள் அல்லவா என்று கூறுகிறார்கள். மெய்யாகவே இவருடைய தாயின் பெயர் மரியாள் தான். அக்காலத்தில் மரியாள் என்பது பொதுவான பெயர். அந்த ஊர் ஜனங்களுக்கு மரியாளை பற்றி நன்றாக தெரியும். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். சாதாரண குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து பலத்த செய்கைகளை செய்வதனால் ஜனங்கள் ஆச்சரியமடைகிறார்கள். நமது குடும்ப பின்னணியும் பாரம்பரியமும் கல்வி தகுதியும் எப்படி இருந்தாலும் கர்த்தரால் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏழைகளை ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது. ஊழியக்காரர்கள் பணத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலேயே ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும்போது அவருடைய சகோதரரை பற்றியும் கூறுகிறார்கள். இந்த ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரருடைய பெயர்களை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே சாதாரண ஏழைகள்தான். ஏழை குடும்பத்தில் பிறந்த கிறிஸ்துவுக்கு இந்த ஞானம் எப்படி உண்டாயிற்று என்று ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சகோதரிகளும் இந்த ஊரில்தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் இந்த ஊர் ஜனங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இவர் மீது அன்பாக இருந்திருக்க வேண்டும். இவர் மீது அதிக மரியாதை வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவர்களில் ஒருவர். ஆனால் அவர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல காரியங்களை நினைத்து பார்த்து இந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து இடறல் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரன் அல்ல, அவர் தேவகுமாரன். புதிய ஏற்பாட்டில் 6 மரியாள்களை பற்றி வாசிக்கிறோம். இயேசுவின் தாயார் மகதலேனா மரியாள், லாசருவின் சகோதரி, யாக்கோபின் தாயார், மார்க்குவின் தாயார், பவுலின் உதவியாள். இவர்களை தவிர பழைய ஏற்பாட்டில் 2 பேருக்கு மரியாள் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. வேதாகமத்தில் யோசே என்னும் பெயருடையவர்கள். இயேசுவின் சகோதரன் அல்பேயு மரியாள் ஆகியோரின் குமாரன். இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி பர்னபா. வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற சீமோன்கள்: சீமோன் பேதுரு, கானானியனாகிய சீமோன், இயேசுவின் சகோதரன், நாயின் ஊரானாகிய சீமோன், பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகி, யூதாஸ்காரியாத்தின் தகப்பன், சீரேனே ஊரானாகிய சீமோன், மாயவித்தைக்காரனாகிய சீமோன், தோல் பதர் நீடுகிறவனாகிய சீமோன். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற யூதாக்கள்: இயேசுவின் சகோதரன், யூதா நிருபத்தை எழுதியவன். யாக்கோபின் சகோதரன் லபேயு, ததேயு என்னும் மறுநாமம் கொண்ட அப்போஸ்தலன் யூதாஸ்காரியாத். கலிலேயா ஊரானாகிய யூதா, தமஸ்கு ஊரானாகிய யூதா, பர்னபா. தீர்க்கதரிசியின் கனவீனம். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை குறித்து இடரல் அடைகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பாதிக்கவில்லை. அவர் வருத்தப்படவில்லை. தாம் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அவர் தச்சனுடைய குமாரனாகவே தெரிகிறார். இந்த ஊரிலே இயேசு கிறிஸ்து வளர்ந்த போதும் அவரை குறித்து இந்த ஜனங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கவில்லை. ஜனங்களுடைய அவிசுவாசத்தை இயேசு கிறிஸ்து நயமாக குறிப்பிடுகிறார். தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டாரிலுமே அன்றி கனவீனம் அடையான். பொதுவாக தீர்க்கதரிசிகளுக்கு ஜனங்கள் அதிக மரியாதையை கொடுப்பார்கள். தேவனுடைய மனுஷரை மற்ற எல்லா மனுஷரிலும் உயர்ந்தவராக நினைத்து அவரை கனப்படுத்துவார்கள். ஆனால் இங்கோ தேவகுமாரனுக்கு மரியாதை இல்லை. ஜனங்கள் அவரை கனப்படுத்தவில்லை. பழகிப்போனால் பாலும் புளிக்கும் என்பது பழமொழி. அதுபோல இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வளர்ந்ததினால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அருமை புரியவில்லை. இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். ஆனால் அவர் இந்த ஊரிலோ அநேக அற்புதங்களை செய்யவில்லை.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோ அல்லது கிருபையோ குறைந்து போகவில்லை. ஜனங்களிடத்தில் விசுவாசம் குறைந்து போயிற்று. கிறிஸ்துவின் சிலாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவிசுவாசமே தடையாக இருக்கும். ஜனங்கள் அவிசுவாசிகளாக இருப்பதினால் இயேசு இங்கு அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் அற்புதம் செய்யவில்லை என்றால் அதற்கு நமது அவிசுவாசமே காரணம். தேவனையோ அவரது கிருபையையோ அவரது வல்லமையையோ நாம் குறை கூறக்கூடாது. ஜனங்களுக்கு அவிசுவாசம் இருந்தால் இயேசுவுக்கு அற்புதம் செய்யும் வல்லமை குறைந்து போகும் என்று பொருள் கூறக்கூடாது. அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவிடம் வியாதியஸ்தர்களை விசுவாசத்தோடு கொண்டு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவால் குணமாக்க முடியாத எந்த வியாதியும் இல்லை. ஜனங்கள் அவிசுவாசமாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை குறைந்து போகாது. எல்லோரையும் குணப்படுத்தினார் என்னும் வாக்கியத்தை நாம் பல சமயங்களில் வாசிக்கிறோம்.